ஸ்ரீ குருபியர் மகா ராசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி எழுமலை. அரசியல் ஒரு நாடாளும் யோகம். நம்ம உலகத்துல நிறைய பேர் நம்ம பிறக்கிறோம், எல்லாரும் நாடு ஆள்றோம்னா இல்ல. அப்ப ஏதோ ஒரு கிரக அமைப்பு தான் ஒரு நாட்டை ஆளக்கூடிய யோகத்தை கொடுக்கிறது இல்லையா? நாடாளும் யோக ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவுல அலசி ஆராயப்போம். ஒரு ஜாதகர் பிறக்கும் போதே ஒரு சில ஜாதகங்கள் அந்த வீட்டு பரம்பரையாக அரசியல் அல்லது அரசாங்கத்தில் அல்லது அரசாங்க குடும்பத்துல பிறந்த ஒரு ஜாதகரா இருப்பாங்க. ஆனா எந்தவித பின்புலமும் இல்லாமல் அரசாங்கத்துல அரசியல்ல ராஜா மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு சில கிரகநிலைகள், அந்த கிரகநிலை இருந்தாதான் நாடு ஆள முடியும், அரசியலில் மின்ன முடியும். அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ ஒரு வார்டு மெம்பராகவோ கவுன்சிலர் இது போன்ற பதவிகள்லாம் எப்படி ஒரு ஜாதகருக்கு கிடைக்குது? சாதாரணமா இருந்த ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு உயர்ந்த அரசியலில் ஒரு மின்னக்கூடிய யோகத்தை எந்தெந்த கிரகநிலைகள் கொடுக்குது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல சூரியன் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களில் உயர்ந்த கிரகம், ஒளி உள்ள கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், அந்த சூரியனாகப்பட்டவர் லக்னத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ ஒரு 12 ராசி கட்டத்துல பவர்ஃபுல்லான ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 1, 4, 7, 10 இந்த இடங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக அரசியலில் மின்ன முடியும். இது இல்லாம பகை பெறாமல் நட்பு அல்லது சமநிலையில் அந்த சூரியன் இருந்து விட்டால், அதாவது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய 4 கேந்திரங்களில் நட்பு சமம் போன்ற விஷயங்களில் கூட இந்த சூரியன் நின்று விட்டால் கண்டிப்பாக ஒரு நாடாளும் யோகத்தை இந்த சூரியன் கொடுப்பார். எனவே இந்த சூரியன் அடுத்து எந்த கிரகம் சார் அப்படின்னா செவ்வாய், ஆளுமை கிரகம். பிறரை தன்னகத்தே அடக்கி ஆளக்கூடிய பவரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்துல இது போன்று லக்ன கேந்திரம், சதுர்த்த கேந்திரம், சப்தம கேந்திரம், தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் அல்லது மூலத்திரிகோணம் பெற்று பலம் பெற்று விட்டால் அந்த ஜாதகர் ஒரு தளபதியாகவோ அல்லது ஒரு அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாகவோ IAS, IFS போன்ற இராணுவ தளவாடங்களில் ஒரு உயர் பதவியில் வைக்கக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்துக்கு கொடுக்கும். இது இல்லாம ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ஜாதகத்துல லக்னம் 4ஆம் இடம், 7ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் இப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த குரு பகவான் கேந்திரம் பெற்று ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கும் போது கண்டிப்பாக ஒரு ராஜயோகத்தை அந்த ஜாதகருக்கு கொடுத்தே தீரும், அதுல மாற்றம் இல்லை. அப்ப ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் 3, ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய், இன்னொன்று குரு. இந்த 3 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெறும்போது கண்டிப்பாக அரசியலில் மின்ன முடியும். இப்ப ராஜ கிரகங்களை பார்த்தோம். அடுத்தது எந்தெந்த பாவங்கள் அந்த ஜாதகருக்கு இணையும் போது நாடாளும் யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 10ஆம் இடத்திலோ அல்லது 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயோ 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயோ அல்லது 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலோ என்று சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகனுக்கு பதவி பிரமாணத்தை செய்து கொடுக்கும். அப்ப ஒரு அரசியல் மின்னக்கூடிய அரசியல்வாதி ஜாதகத்துல ஒரு ராஜாக்கள் ஜாதகத்துல ஒரு 3ஆம் பாவாதிபதி 10லோ அல்லது 10ஆம் பாவாதிபதி 3லோ கண்டிப்பாக இருக்கும். நீங்க கரெக்டா செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க ஒரு வார்டு மெம்பராகவோ அல்லது ஒரு வைஸ் பிரசிடண்டாகவோ அல்லது ஒரு தலைவராகவோ கவுன்சிலராகவோ மாவட்ட கவுன்சிலராகவோ அடுத்தது மாநில லெவல்ல ஒரு பொறுப்பும் உங்களுக்கு வரும். அதுக்கு உங்க ஜாதகத்துல 10ஆம் அதிபதி நன்றாக இருந்து லக்னாதிபதி கேந்திரம் பெற்று 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சம்பந்தம் பெறும்போது கண்டிப்பாக ஒரு அரசியலில் உயர் பதவி பெறக்கூடிய அமைப்பை ஜாதகங்கள் கொடுக்கும். சார் 3ஆம் இடம் என்ன சார் அப்படின்னா மக்கள் செல்வாக்கு குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் மக்கள் தொடர்பு. இன்னொன்று வெற்றி ஸ்தானம் என்பது என்ன அப்படின்னா 7ம் 11. அப்ப 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி இணைந்து 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுன்னா கூட்டாளிகள் அல்லது கூட்டு கட்சி, இன்னொரு கட்சியோடு இணைந்து செயல்படுறாங்க இல்லைங்களா? அதுதான் 7ஆம் அதிபதி 11ல இருந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போதுதான் கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்கும் அமைப்பு. இது அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு. நீங்க ஜாதகத்தை ஒவ்வொரு அரசியல் தலைவருடைய ஜாதகத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லக்னாதிபதி வலுப்பெற்று 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்று 7ம் 11ம் கண்டிப்பாக சம்பந்தப்படுவதை
கண்கூடாக பார்க்க முடிகிறது. எனவே ஒரு ஜாதகத்துல மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் செல்வாக்கு சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம். இந்த மூன்றாம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் கேந்திரம் பெறும்போது மக்களால் அந்த ஜாதகருக்கு ஒரு பதவி பிரமாணம் கிடைக்கும் என்பதை 3-10 இந்த ஸ்தானங்கள் சொல்லும். அடுத்தது 10ஆம் இடத்துல வேறு ராகு கேதுகளோ அல்லது 10ஆம் இடத்தோடு துர்ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தான அதிபதிகள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு 10ஆம் இடம் என்பதுதான் பதவி என்று சொல்லக்கூடிய இடம். பதவி அல்லது ஒரு ராஜ மரியாதை, ராஜாங்கம் என்று சொல்லக்கூடிய இடம் எல்லாமே 10ஆம் இடம் தான். அப்ப 10ஆம் இடத்தோடு துருஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய 6, 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் அங்க சம்பந்தப்பட்ட பார்வை சேர்க்கை இருக்கக்கூடாது. அதே போல இந்த அமைப்பு சொல்லிட்டோம். அடுத்து எந்த தசாபத்தியில அந்த ஜாதகர் இப்ப பிறக்கிறாங்க, மனிதர்கள் படிக்கிறாங்க, வளர்றாங்க, அரசியலுக்கு வரக்கூடிய யோகம் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 10ஆம் இடத்துலயோ 3ஆம் இடத்துலயோ அல்லது 7ஆம் இடத்திலோ சூரியனுடைய தொடர்போ செவ்வாயுடைய தொடர்போ அல்லது குருவுடைய தொடர்பு ஏற்பட்டு அந்த தசாபுத்தி நடப்பில் இருக்கும் போதுதான் அந்த ஜாதகர் அரசியலில் வந்து கால் எடுத்து வைப்பார். இன்னொன்னு, ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு யோக தசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் யோக தசை அப்படின்னா, ஒரு லக்னாதிபதி தசை ஒரு ஜாதகம் நடக்குது அப்படின்னா அந்த லக்னாதிபதி அந்த ஜாதகனை எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கணும் தான் நினைப்பாரு தவிர தோக்க வைக்க நினைக்க மாட்டார். அப்ப லக்னாதிபதி தசையில 10ஆம் அதிபதி புத்தி அந்த காலங்களில் கண்டிப்பாக அரசியலில் அவங்க மின்ன முடியும். அதே போன்று 7ஆம் அதிபதி தசா புத்தி அந்த காலங்களில் 10ஆம் இடத்தோடு தொடர்பு பெறும்போது கண்டிப்பா வந்து அரசியல்ல ஒரு பெரிய அதிகாரியாகவோ அல்லது அரசியல்ல பெரிய தலைவராக வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இன்னொன்னு, 2600 யோகத்துக்கு மேல ஜோதிட சாஸ்திரம் இருக்குது. இந்த 2600 யோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய 5 யோகங்கள் மிகச்சிறந்த யோகங்களாக நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த 5 யோகங்கள் என்ன சார் அப்படின்னா பஞ்ச மகா புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு 5 கிரகங்கள், அதாவது பஞ்சமகா புருஷ யோகம்ன்றது குஜாதி ஐவர்களா இருக்கக்கூடிய யோகம். அப்ப குஜாதி ஐவர்கள் யாரு அப்படின்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த 5 கிரக தசாபுத்திகள் லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானங்கள் நின்று ஆட்சியோ உச்சமோ பெறும்போது அந்த ஜாதகர் கண்டிப்பாக ராஜயோகத்தை பெற முடியும். அது மகா புருஷ யோகம் சொல்றாங்க. யோகம் எல்லாம் சொல்ல, புருஷ யோகம்ன்றது அது ஆண் யோகம்ன்றாங்க. புருஷ யோகம்ன்றது ஆண். ஒரு ஆண் என்பது வலிமையான ஒரு நபர் இல்லையா, பெண்ணை விட ஆண் வந்து வலிமையானவங்க. அப்ப இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்று லக்னத்தோட அல்லது 4ஆம் இட கேந்திரத்தோடையோ 7ஆம் இட கேந்திரத்தோடையோ 10ஆம் இட கேந்திரத்தோடையோ சம்பந்தப்பட்டு உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ நடக்கும் போது கண்டிப்பாக அவரை அந்த ஜாதகரை ராஜயோகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல இந்த பஞ்சமகா புருஷ யோகம் நடக்கும்போது 6, 8, 12 தசாபுத்திகள் அந்த யோக கிரகத்தோடு சேரக்கூடாது. இன்னொன்னு 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் சேர்க்கிறதா அந்த ஜாதகர் ஈஸியா ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று முடிசூடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். எனவே உங்க ஜாதகத்துல நீங்க அரசியல் இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது, உங்க ஜாதகத்துல எந்த தசை ஓடுதுன்னு பாருங்க, 6, 8, 12 தொடர்பு ஓடுதான்னு பாருங்க, அல்லது ராகு கூட தொடர்பு ஏற்படுதான்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது அந்த துருஸ்தானுடைய கிரகத்துடைய 6, 8, 12 தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்க, அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகள் பார்வை 10ஆம் இடத்தோடு தொடர்பு போகுதான்னு பாருங்க. இந்த அமைப்பெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம். ஓகே, அடுத்து உங்களுக்கு என்ன தசை, லக்னாதிபதி தசையா, 5ஆம் அதிபதி தசையா, பாக்கியாதிபதி தசையான்னு பாருங்க. அப்படி நடந்து உங்களுக்கு கோச்சாரம் என்று சொல்லக்கூடியது இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது கோச்சாரமும் ஒரு ஜாதகத்தை உயர்த்தும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உதாரணமா மேஷ லக்னம் நடக்குது. மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் அரசியல்ல நிக்கணும்னு நினைக்கிறார். ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ அல்லது தலைவருக்கோ கவுன்சிலருக்கோ நிக்கிறான்னு நினைக்கிறான்னு வச்சுக்கலாம். அந்த காலகட்டத்துல மேஷ லக்னமாக இருந்து அவருக்கு வந்து குரு தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா குரு வந்து ஒரு அந்த மேஷ லக்னத்துக்கு பாக்கியாதிபதி. அப்ப பாக்கியாதிபதி தசையில சனி லக்னத்துக்கு 10ஆம் இடம் மகரத்துல போய் ஆட்சி பெற்றுக்குது. அப்ப குரு தசையில சனி புத்தி ஓடுதுன்னா அந்த ஜாதகரை அற்புதமாக உயர்த்தும். இதே போல அந்த மேஷ லக்னமா இருந்து ரிஷபராசியில ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவரு எலெக்ஷன் நிக்கிறாரு அப்படின்னா தசாபுத்தி மேஷ லக்னம் ரிஷபராசி. மேஷ லக்னத்துக்கு குரு தசை பாக்கியாதிபதி தசை, சனி வந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி, பதவிக்கு உண்டான கிரகம். அப்ப குரு தசையில சனி புத்தியில அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும். இது இல்லாம கோச்சார கிரகம் என்று சொல்லக்கூடியது ரிஷபராசிக்கு இப்போ குரு 2ல இருக்கிறாரு. அடுத்து சனியும் 11ஆம் இடத்துல லாபஸ்தான இருக்கிறாங்க. அப்ப இந்த கோச்சாரமும் இவருக்கு வந்து சப்போர்ட்டா இருக்குது. அப்ப ஜாதகத்துல இது போன்ற நல்ல தசா புத்திகள் நடந்து கோச்சாரமும் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகர் அரசியலில் வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லலாம். எனவே இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ராசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி. நன்றி, வணக்கம்.